நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பரசமரத்துக்காடு சாம்ராஜ்யத்தோட ராஜ குடும்பம். இவர் தான் இந்த நாட்டு ராஜா. இவர் பெரிய வீரர். இது வரைக்கும் பல கரடிகளை வேட்டையாடி இந்த நாட்டை காப்பாற்றிருக்காரு. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான் இந்த நாட்டு ராணி. இவங்க ரொம்ப அன்பானவங்க, பண்பானவங்க, அழகானவங்க. இங்கே உட்காந்துருக்கிறது தான் அவங்களோட இளவரசி. இவங்க நல்ல திறமையானவங்க, அழகாக குதிரை ஓட்டுவாங்க, நிறைய வித்தைகளை கற்று வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலமாக நம்பிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த இளராஜாக்கு பிறந்த 3 குழந்தைங்க ஒரே இருக்காங்க. பாருங்க, ஊரில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான். இவங்க குடும்பத்தை பயங்கரமாக பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் இரவு உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு பக்கத்து நாடு இளவரசர்கள் 3 பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு போட்டி நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் உன்னை திருமணம் பண்ணிக்குவார்கள். வேணாம் அம்மா, எனக்கு திருமணம் வேணாம். ஏன் திருமணம் வேணாம்? நீயும் ஒரு நாட்டுக்கு ராணி ஆகணும். வேணாம், எனக்கு வேணாம். அதெல்லாம் முடியாது. நீ திருமணம் பண்ணி ஆகணும். எனக்கு வேணாம். பெற்றோர்கள் பேச்சை மீறக்கூடாது. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அரசி குதிரை வண்டியில் கோபமாக சென்று கொண்டிருக்கிறார். அங்க ஒரு குடிசை இருக்குது, காட்டுக்கு நடுவில். நாம் போய் பார்த்து கொள்ளலாம். இந்த வீட்டுக்குள் போய் பார்க்கலாம். என்ன இது மழைக்கான இடமா இருக்கிறது? சுரேகார பாட்டியின் வீடா? பாட்டி, எங்க அம்மாவோட மனதை மாற்றுகின்றாயா? நாங்கள் இந்த முக்கிய மாலையை வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்க அம்மாவிடம் வைத்தா. அம்மா, இனிப்பு பண்டம் கொண்டு வருகிறேன். சரி, எனக்கு கொண்டு போதும். அடுத்தது நான் கூட்டிட்டு போகிறேன். அம்மா மனசு மாறிச்சா இல்லையா? அம்மா மனசு மாறிச்சா இல்லையா? அம்மா மனசு மாறிச்சா இல்லையா? அம்மா கழுதிட்டாங்க. அம்மா, உங்களை யாராச்சும் பார்த்து ஆபத்தாயிடுவாங்க. நம்ம போலாம். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து இந்த கரடியாக மாறின மனுஷங்க தான் இவங்களை காப்பாற்ற போகிறாங்க. கரடி எப்படி வந்துச்சு? எங்க என்னோட ஆயுதம்? இதோ அந்த பெரிய ஆபத்து வந்து விட்டது. இவங்க பழையபடி மனுஷனாக மாறணும்னா இவங்களை ஒரு மேஜிக் பெட்ஷீட்குள்ளே உட்கார வச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க மனுஷனாக மாறுவாங்க. அம்மா, சாரிம்மா, என்னால இப்படியாச்சு. பரவாயில்ல விடு. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்க கூடாது. நீ உனக்கு எப்போ வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கோ.